கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அற்புதமான வார்த்தை என்னவென்று நாம் பார்ப்போமானால், உனக்கு நன்மை உண்டாகும்படி, நமக்கு நன்மை உண்டாகும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், நம் கையிட்டு செய்கிற எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும், உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும், உங்கள் கைகள் செய்கிறதான எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், அதாவது கர்ப்பத்தின் கனி என்பது உங்களுடைய பிள்ளைகளை காண்பிக்கிறது. ஆக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய போகிறதான அபரிவிதமான ஆசீர்வாதத்தை அது குறிப்பிடுகிற வார்த்தையாக இருக்கிறது. உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்கள் தான் சொத்து மதிப்பாக கணக்கிடுவார்கள். அதாவது யோபுவுக்கு எவ்வளோ ஆடு மாடுகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது என்று சொல்லி, ஆபிரகாமுக்கு அப்படி எவ்வளோ ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் இருந்தது என்று சொல்லி, அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை வைத்து தான் ஒரு மனிதனுடைய சொத்து மதிப்பை கணக்கிடுவார்கள். இது இந்த நாட்களுக்கான அர்த்தத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்வோமானால், உன் மிருக ஜீவனின் பலனிலும் என்பது நாம் வைத்திருக்கிற சொத்துக்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது. உன் மிருக ஜீவனின் பலனிலும், அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்காக இருக்கலாம், உங்களுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வாங்கியிருக்கிற நிலத்தின் கிரயப்பத்திரமாக அது இருக்கலாம், அல்லது உங்களுடைய நகைநட்டாக அது இருக்கலாம். உங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதை குறிக்கிற வார்த்தையாக அது இருக்கிறது. உன் நிலத்தின் கனியிலும் என்பது அவர்கள் அன்றாட செய்கிறதான வேலையை குறிக்கிற வார்த்தையாக அது இருக்கிறது. உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, இந்த மாதம் குறைவில்லாமல் பரிபூரணத்தை நீங்கள் காணும்படி இந்த வாக்குத்தத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும், எந்த காரியத்தில் நீங்கள் கையை வச்சாலும், எதை நீங்கள் தொட்டாலும் அது துலங்கும்படியாக, எதை கையிட்டு செய்தாலும் அதை வாய்க்கு பண்ணும்படியாக, அதை ஆசீர்வதிக்கும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய தாளந்துகளிலே, அறிவிலே, படிப்பிலே, வேலைஸ்தலத்திலே, அவர்கள் பதவி உயர்விலே அவர்கள் சிறந்து விளங்கும்படியாக, உன் மிருக ஜீவனின் பலனிலும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதான ஆஸ்தி சொத்துக்கள் இவைகள் பெருகும்படியாக, அதனுடைய பலன் அதிகரிக்கும்படியாக, உன் நிலத்தின் கனியிலும் நீங்கள் அன்றாடம் செய்கிற வேளையிலே உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அற்புதமாய் கட்டளையிட்டு நடத்தும்படியாக உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இது இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தை நாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோன்றதை பொறுத்து நிறைவேற்றதில்லை, சொன்னவர் எவ்வளோ நல்லவன்றதை பொறுத்து அது நிறைவேறுது. நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், நான் எவ்வளோ நல்லவன்றதை வச்சு நான் ஆஸ்வதிக்கப்படலை, என் தேவன் எவ்வளோ நல்லவர் என்பதை பொறுத்து அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு உண்டாவதாக என்று இருக்கிறது. இப்போ நாம் நம்முடைய பங்கிலே, நம்முடைய பகுதியாக நாம் அதை ஆம் என்று சொல்லும்போது அது அப்படியே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் அதை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கும்படியான எல்லா தகுதியும் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரே நம்முடைய எல்லா பாவத்துக்காக சாபத்துக்கான விலைக்கிரயத்தை
கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை, தன் கடைசி ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்தம் அனைத்துக்கும் சுதந்திரவாளியாக, உரிமைதாரராக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் இருக்கிறான். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் வேர்டாக இருக்குது. ஆனால் அது வாக்குத்தத்த வார்த்தையாகவும் வருகிறது. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, எப்பொழுது? 8ஆம் வசனத்தை வாசிக்கணும். நீயோ மனம் திரும்பி. எப்பொழுது? முதல்ல மனம் திரும்பும் பொழுது. எப்பொழுது? சில பார்ப்பாங்க வாழ்க்கையில், எல்லாம் எனக்கு சொந்தன்றாங்களா, நான் எதுவும் வரமாட்டேன். அப்போ நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன பண்ணனா, சில காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சரி, எந்த காரியத்தில் மனம் திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வசனத்தை காது கொடுத்து கேட்குற விஷயத்தில் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாதபடி ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்படுகிறது. தேவன் பிரசங்கிமாருடைய வாயிலே வார்த்தையை வைத்து அனுப்புகிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆக அது அனுப்பப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதான் சத்தன்ற வார்த்தை வருது. சத்தம்னு சொன்னால் பேசினா தான் அது வரும், பேசாக சத்தம் வரவே வராது. ஒரு வார்த்தையை வந்து அப்படி பார்த்து கூட படிக்கலாம். அது படிக்கிற வார்த்தை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ். சத்தம் என்று சொன்னாலே அது ரேமா வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தையாக அது இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மனம் திரும்பணும். என்னன்னாக்கா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை செய்யும் எல்லா வேளையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். இதுக்காக என்ன பண்ணுறாராம், நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியையும் செய்வாய். முதல்ல மனம் திரும்பணும். என்னன்னாக்கா, நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுறதை விட்டுட்டு போகிறேன். இனிமேல் என் சுய புத்தியில் நடந்ததை நான் என்ன பண்ண போகிறேன், விட்டுட்டு போகிறேன். அது இவ்வளோ நாள் நான் வந்து கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு எந்த யூஸும் இல்லை. அலைச்சலும் மன உளைச்சலும் நேரம் வீண் விரயமாக தான் அங்கே மிஞ்சிச்சே தவிர, அதனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவே இல்லை. அப்போ கர்த்தர் ஒரு வழி வச்சுருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி மீனுக்கு தண்ணீரிலே பிழைப்பு இருக்கிறதோ, தண்ணியிலேருந்து மீன் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு பிழைப்பு இல்லாமல் போயிடும். எப்படி மரத்துக்கு பூமி பிழைப்பாக இருக்கிறதோ, பூமியிலேருந்து மரத்தை பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு பிழைப்பு இல்லாமல் போயிடும். அதே போல் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் எப்படி வருதுனாக்கா இப்படி வருது. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து. அப்போ பேசப்படுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்கும்போது உள்ளத்திலே விசுவாசம் வருகிறது. 10ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது, அப்போ வந்து பெண்டுட்டுக்கு இருந்துச்சு, இப்போ முழு புஸ்தகம் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண, முதல்ல காது கொடுத்து கேட்கணும். என்ன பண்ணோம்? காது கொடுத்து கேட்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எது வந்து நியாயப்பிரமாணம், எது விசுவாச பிரமாணம், எது கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்லி எல்லாத்தையும் அவங்க விளக்கி சொல்லுவாங்க பிரசங்கிமார்கள். அப்போ என்ன பண்ணோன்னாக்கா, எழுதியிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்குற விசேஷ வார்த்தைகளை நீங்கள் கிரகித்து கொள்ளும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதை ரிசீவ் பண்ணி கொள்ளும்படியாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது, அதாவது முழுமையான மனம் திரும்புதலை கர்த்தரங்கே நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல, எப்படி ஆபிரகாம் மேலே, ஈசாக்கின் மேலே, யாக்கோபின் மேலே, எப்படி தாவீதின் மேலே, அவங்க மேலாம் எப்படி கர்த்தர் வந்து அவங்க வாழ்க்கையில் பலதரப்பட்ட குறைகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவங்க மேலே சந்தோஷமாக இருந்தார், அவளை மன்னித்தார், அவளை ஆசீர்வதித்தார், அவளை உயர்த்தினார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுது, உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகும், திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், சந்தோஷமாக இருப்பார். எப்போ நீ மனம் திரும்பும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமான் தன் சுய வழியிலே போவதை விட்டு மனம் திரும்பும்போது கர்த்தருக்கு மிகவும் அது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஆக தான் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்ண முதல்ல கர்த்தர் சமூகத்தில் வந்து தாழ்த்தி ஒப்பு கொடுதோமா, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், உங்கள் வழியில் போகிறத விட்டுட்டு நீங்கள் மனம் திரும்பினால், இனிமேல் கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தருடைய வழியாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல மனம் திரும்பும் பொழுது உங்கள் வழியில் போகிறத நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருடைய வழிக்கு நேராக நீங்கள் திரும்பும் பொழுது, அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு எதனாக அப்போ பண்ணுற நீங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போ தேசம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ஒரே தேசத்தில் குடியிருந்தாங்க, அதான் அவங்களுடைய தேசம். இப்போ தேசம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசத்தில் பலதரப்பட்ட மக்கள் குடியிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் சந்ததி மாத்திரமே இருந்தது, அது அவள் தேசமாக கருதப்பட்டது. இப்போ நமக்கு தேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம்தான் அவருடைய தேசமாக இருக்கிறது. திருச்சபை அவருடைய தேசமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் அவருடைய தேசமாக இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அவருடைய தேசமாக இருக்கிறது. நீங்கள் பணிபுரிகிற இடம் அவருடைய தேசமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னத்தை கொடுக்குறாராம், க்ஷேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வாக்குத்தத்தம் ஞாபகப்படுத்துகிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எல்லாத்திலும் ஒரு முழுமை, ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டளையிடுகிறார். அதுக்கப்புறம் பண்ணால் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை காதிலே கேட்க வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 வருஷத்தை வழி தொடர்ந்து வாசினாக்கா ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். இன்னையிலேருந்து ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா ஒரு சரியான நேரத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே நடந்துடுன்றார். இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் நடக்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை இன்று முதல் தொடர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது அப்போ என்ன சொல்கிறேன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் என்ன சொல்ல வராத கவனமாக காது கொடுத்து கேட்டு அதன்படி செய்வதற்கேற்ற இருதயத்தோடு நீ கவனித்து கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற எல்லாரோட விட இன்றைக்கி தான் டாப்பில் இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை சிறந்து விளங்கும்படி உயர்த்தி வைப்பார். நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்திலும் நீங்கள் தான் அங்கே முதன்மையாக உயர்ந்த சிறந்த நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை அந்த இடத்துல கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மையாக வைப்பார். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது காது கொடுத்து கேட்டாலே போதுன்றார். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு இப்போ எல்லா ஆசீர்வாதம் ஃபுல்லாக வரிசையாக வரும். அந்த 7 வருஷம் வாசினாக்கா அதுக்கப்புறம் அது முடியும். எப்படி முடியும்னாக்கா ஏற்ற காலத்திலே அப்படின்னு ஆரம்பிக்கும். இதெல்லாம் இன்னிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வசந்த காது கொடுத்து கேட்குறத உங்கள் வழியில் போகிறத விட்டுட்டு, உங்கள் சுய புத்தியில் நடக்கிறத விட்டுட்டு, உங்கள் சொந்த தீர்மானம் எடுக்கிறத விட்டுட்டு, உங்கள் சொந்த சக்தி யுக்தி ஞானம் அறிவு பலன் ஆற்றல் உங்களை சார்ந்த மனிதர்களை நீங்கள் நம்புவதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரையே முழுமையாக நம்பி கர்த்தருடைய வார்த்தையை சரிவர காதில் தினந்தோறும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின் வழிநடத்துதலுக்கு ஆவியானுடைய அன்றாட நடத்துதலுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும், அப்படியே நிறைவேறும். பலிக்குன்னு சொன்னால் அப்படியே பளிச்சிருன்றார் வசனம். வாழ்க்கையில் அப்படியே பளிச்சிரும். அது வந்து நிறைவேறக்கூடிய ஒன்று, அது பலிக்கக்கூடிய ஒன்று. சரி, இப்படி காது கொடுத்து கேட்டால் என்ன நடக்குதுன்றதை ஒரு 3 சுருக்கமான பாயிண்ட்டு சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதில் முதலாவது பாயிண்ட்டு வசந்த காது கொடுத்து கேட்குறதுனால வர நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசுவாசம் வருது. பல முறை வசனம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் சர்ச்சில். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ காது கொடுத்து கேட்கறதுனால என்ன வருதுன்னா விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எடுக்கிற ஒரு சாவியாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எடுக்கிற ஒரு சாவியாக எது திறவுகோலாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு சொந்தமாக வந்துடுறது இல்லை, அது கூட அவர் தான் கொடுக்குறார். வசனத்தை அனுப்புறது அவர் தான். அனுப்பப்படலைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு பிரசங்கமாற அனுப்பலைன்னா அவர் வாயில் வார்த்தையை வச்சு கர்த்தர் அனுப்பலைன்னா அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் பிரசங்கம் பண்ணால் மக்கள் காது வழியாக வசனத்தை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். காது வழியாக கேட்க முடியாது பிரசங்கம் பண்ணலைன்னா. அப்போ காது வழியாக கேட்கலன்னா உள்ளத்தில் விசுவாசிக்க முடியாது. ஆக விசுவாசம் காது வழியாக கேட்பதனால வரும். எதனாக்கா கர்த்தர் பிரசங்கமாரில் அனுப்பி பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்க வசனத்தை காது வழியாக கேட்பதனாலே விசுவாசம் வரும். அதனால் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதில் தான் கர்த்தர் பிரியப்படுறார். வேறு எந்த விஷயம் ரொம்ப பிரியப்படுறதில்லை. கற்றுக்க நான் இதை பண்ணங்க அதை பண்ணுங்க, நான் இவ்வளோ நாள் உபவாசம் இருந்தேங்க ஜெபிச்சங்க, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பிரியப்படுறது இல்லை. அவர் பிரியப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மனம் திரும்பி வசந்த காதில் கேட்குற அந்த நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது அவர் அதில் ரொம்ப பிரியப்படுறாராம். அதான் எபிரேயர் புக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ரசம் ரொம்ப நல்லா வருது பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, வசந்த காதில் கேட்டு அதன்படி தீர்மானம் எடுக்காமல் எந்த வழியில் நீங்கள் பிரியப்பட்ட நினச்சாலும் அது முடியாத ஒரு காரியம்னு சொல்லப்பட்டு வசனத்தில் காதில் கேட்டு. அப்போது வசந்த காதில் கேட்டால் விசுவாசம் வரும். விசுவாசனால் வராத எல்லாமே பாவம் தானா. அது எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, விசுவாசனால் வராத யாவும் பாவமே. அப்போது இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை பயன்படுத்தி தான் அவரை பிரியப்படுத்த முடியும். அந்த விசுவாசம் சொந்தமாக வந்துடுறது இல்லை. நம்ம மனம் திரும்பி வசந்த காதில் கேட்கணுன்ற நிலைக்கு அந்தப்படிப்பட்ட மனம் திரும்புதலோடு உட்கார்ந்து வசனத்தை கூர்ந்து கவனிக்கும்போது கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். வசந்த காதில் கேட்கும்போது உள்ளத்தில் விசுவாசம் வருகிறது, அதில் அவர் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் வரவன் அவர் இருப்பது உண்மை. உண்மையான தேவனிடத்திலே நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் தண்டத்துக்கு போய் வேஸ்ட்டாக திரும்பி ஒரு ஆள் கிடையாது. நான் போனால் ஒரு பிரயோஜனமாக வருவேன், போனால் பிரயோஜனமாக வருவேன். நான் போன மாதிரியே வரமாட்டேன். போனால் விடுதலையோடு வருவேன், சமாதானத்தோடு வருவேன், சரீர ஆரோக்கியத்தோடு வருவேன், மன நிம்மதியோடு வருவேன், ஆசீர்வாதத்தோடு வருவேன். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ வசந்த காதில் கேட்கும்போது இப்படிப்பட்ட பக்குவத்தோடு கூட நாம், இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நாம் கருத்தில் வரக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை நாம் அடைந்து விடுகிறோம். அதனால தான் அந்த ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி வருது, இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் விசுவாசத்தில்? அடுத்த விசுவாசத்தில் கிடையாது. யார் விசுவாசத்தில்? தன் விசுவாசத்தில், அவன் சொந்த விசுவாசத்தில். ஏதோ அவன் சொந்த விசுவாசம் சொந்தம் அவனுக்கு வந்துச்சா? இல்லை, அவன் எந்த அளவுக்கு வசனத்தை கவனித்து கேட்குறான்னா அவன் சொந்த விசுவாசம். விசுவாசத்தை கருத்தை அனுப்புகிறாரு வார்த்தையின் மூலமாக. அவன் வசனத்தை கேட்குறதுக்கு எந்த அளவுக்கு மனம் திரும்பி வசனத்தை கேட்டு அதிலேயே என்னுடைய ஈடுபாட்டை நான் காண்பிக்க வேண்டும், அதில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும், நான் என்ன பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபிக்க வேண்டும், என்னுடைய ஈடுபாடு என்னவோ அதை நான் காண்பிக்க வேண்டும், என்னுடைய கீழ்ப்படியில் என்னவோ நான் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கீழ்ப்படுகிற எண்ணத்தோடு அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வசனத்தை கேட்கும் பொழுது அது தன் விசுவாசம். அவன் மனம் திரும்பி கர்த்தர் வசனத்தை அப்படிப்பட்ட நிலையில் அவன் கேட்கிறான். அப்படி கேட்கும்பொழுது உள்ளத்தில் விசுவாசம் அங்கே உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்பதுனாலே உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகிறது. இதோ அகங்காரியாக இருக்கிறான். யார் அவன்? அப்படிப்பட்ட நிலையில் வராதவன். இது அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு போயிடுவான் பாருங்கள். கர்த்தர் நான் சொல்கிறவன் கேட்டதுமே செய்யறது கிடையாது. அவரும் அவன் நினச்சிக்குவார், இதை செய்வார். கர்த்தரில் பிரியப்படுறான். பிரியப்படுறதே இல்லை. கர்த்தரில் பிரியப்படுறதே இல்லை. கர்த்தரில் பிரியப்படுறாரு. கர்த்தர் விசுவாசத்திலே பிரியப்படுகிறார். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆபகுக்கு 2:4 இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, இப்படிப்பட்ட நிலைக்கு வராதவனாய் என்னுடைய மகன் இருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனை வேதவசனம் சொல்கிறது அவன் அகங்காரியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இருமாப்படைந்தவனாக இருக்கிறான். அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறான். அவன் தன்னுடைய சித்தத்துக்கே தன்னுடைய விருப்பத்துக்கே அதிக கவனத்தை கொடுக்கிற மனிதனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை அகங்காரி என்று வேதவசனம் அழைக்கிறது. இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வருகிறவன், அவனுக்கும் அவனுடைய ஆத்மா செம்மையானதில்லை. அவன் சரியான ஒரு கண்டிஷனில் அவன் இல்லை. அவன் சரியான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவனுக்கு வார்த்தை கேட்குற விஷயத்துக்கு மனம் திரும்பி செவி கொடுத்து கேட்டு அதுபடி நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், எனது ஈடுபாட்டை நான் காண்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகிறவன் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வராத தேவனுக்கு அவன் எதை செய்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது ஏதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள். அப்போ ஆத்மா வாழ்வு உண்டாகும் போது எல்லாத்திலும் வாழ்வு உண்டாகும். இந்த ஆத்மா எப்படி செம்மையானது இல்லாமல் போயிடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை கேட்காம அவனுடைய விருப்பத்தின்படி தான் அவனை கற்றுக்காக செய்யணும் வரும்போது அவனை வேதவசனம் சொல்லுது, ஒரு கற்றுக்காக அவன் செஞ்சால் கூட, கற்றுக்காகவே அவன் செஞ்சால் கூட. பைபிள் பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 10 38 முதல் 42 வாசினாக்கா அங்கே 2 பெண்கள் இருப்பாங்க. ஒருத்தி மார்த்தாள், இன்னொரு பெண் மரியாள். இயேசு என்ன பண்ணாராம், ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே மார்த்தாள்னு பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் வீட்டிலே வந்து ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். அவர் வீட்டில் ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். ஆனால் அவளுக்கு வந்து மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். வீட்டுக்கு வாங்கன்னு கொடுத்து உட்கார வச்சு இயேசுவுக்கு காஃபி டீலாம் கொடுத்து உபசரிச்சது யார்? மார்த்தாள். அப்போது இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டதெல்லாம் இந்த மார்த்தாள் தான் செஞ்சான், இயேசுக்காக தான் செஞ்சான். ஆனால் யாருடைய ஆத்மா அங்கே செம்மையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரியாள் என்ன பண்ணாலும் இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோட வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது இந்த மார்த்தாள் இயேசுக்காக என்ன பண்ண நினைக்கிறான், ஆனால் மரியாளுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ இயேசுக்கிட்டே வந்து கேட்குறா, உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறான் ஆண்டவரே, இவன் கொஞ்சம் அமுச்சு வச்சு நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அவர் சொன்னார், நீ ஒன்று எனக்கு பெருசாக சிறப்பாக செய்ய வேணாம், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா இவன் என்ன செய்கிறாளோ அதை நீ செஞ்சாலே போதும். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போது இந்த மரியாள் என்ன பண்ணா தெரியுமா, இயேசு சொல்லுகிற வார்த்தை, இயேசு பேசுகிற வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிற அந்த மனப்பக்குவத்தோடு இருந்தால், அந்த வார்த்தையின் மேலே முழு கவனத்தை வைத்திருந்தால், அதில் ஒரு மனம் திரும்புதலை இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்தாள். அப்போ இயேசு சொன்னார், மார்த்தாளே நீ எனக்காக தான் செய்கிற, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற, ஆனால் தேவையானது ஒன்று நான் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, இதெல்லாம் எதிர்பார்க்கல, நீ எனக்காக இழுத்துப்படலாம் செய்கிற பாரு, அதெல்லாம் பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறது இல்லை. நான் எதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்னாக்கா, நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை காது கொடுத்து நீ கேட்டு நீ விசுவாசிக்கிற பற்றியா, அதை தான் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன், அதை தான் நான் பிரியப்படுறேன், அதில் தான் நான் வந்து விருப்பம் கொள்கிறேன், அதை தான் நீ என்னை பிரியப்படுத்த முடியும், அந்த விஷயத்தை உன்னை மனம் திரும்புதல் நான் எதிர்பார்க்கிறேன், அந்த காரியத்தை நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, நீ இவ்வளோக்கு செஞ்ச பாரு, அதெல்லாம் தேவையானதுன்னு சொல்ல, வீட்டில் ஏற்றுக்கொண்ட, சாப்பாடு கொடுத்த, திராட்சரசம் கொடுத்த, உபசரித்த, எல்லாமே கொடுத்த, அதெல்லாம் தேவையானதுன்னு சொல்லி நான் சொல்ல, எனக்கு தேவையானது ஒன்று தான், என்ன தெரியுமா, உனக்காக கொண்டு வந்திருக்கிற வார்த்தையை நீ காது கொடுத்து கேட்பது தான் எனக்கு தேவையான ஒன்று. அப்போ தேவனுக்கு தேவையான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு சொந்தமாக வந்துடுறதில்ல, ஒரு மனம் திரும்பின உள்ளத்தோடு வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிற அந்த இருதயம், அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் கர்த்தருக்கு தேவையானதாக இருக்கிறது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், சூஸ் பண்ணிக்கிட்டான். என்னன்னாக்கா நீ என்ன உபசரிக்கிறத சூஸ் பண்ணிக்கிட்ட, ஆனால் அவள் என் வார்த்தை கேட்குறத வாழ்க்கையில் சூஸ் பண்ணிட்டான், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளை விட்டு எடுக்கவும் முடியாது. எதை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துடலாங்க, விசுவாசத்தை எடுக்க முடியாது. அந்த விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். விசுவாசம் எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தையை காதில் கேட்டு உள்ள போதுமே விசுவாசம், அது எடுக்கவும் முடியாது. அந்த வழியில் வராமல் வேறு வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இது போய்டும் சீக்கிரமாக. ஆனால் விசுவாசத்தை உள்ளத்தை எடுக்கவே முடியாது, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துன்னு இருக்கும். அது
உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற விசுவாசம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாதை தெரிந்து கொண்டான்னு சொன்னால் வசந்த காதலை கேட்டு அதை இறுதியில் தக்க வச்சுக்கிற அந்த நிலையை அவள் தெரிந்து கொண்டாள். அப்போது தேவனுடைய வார்த்தையை காதலை கேட்டு மனம் திரும்பி நீங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் முதல்ல விசுவாசம் வருது. ரெண்டாவது வசந்த கூர்ந்து கவனித்து கேட்கும்போது அப்போ தான் இருதயமே திறக்கப்படுது. இருதயமே திறக்க பிரசங்கம் பண்ணோட சில நாட்களுக்கு விளங்குறதில்ல நிறைய விஷயங்கள். அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அவங்க புரியுறதில்லை. பிரசங்கம் கொஞ்ச நேரம் கேட்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, கேட்க முடியாது, தூக்கம்லாம் வந்துடும் சிலருக்கு அந்த பக்கத்து இன்னொருத்தர் திரும்பி பக்கத்துக்கு நேரம் சரியாக இருக்கும். இங்கே கவனிக்கிறது கவனம் இங்கே இருக்காது, கவனம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கிறது கவனம் இருக்காது. பின்னாடி யார் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க, சைடில் யார் உட்காந்துருக்காங்க, இங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்க கண்ணெல்லாம். இங்கே என்ன சொல்கிறாலும் அவங்க கவனம் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, தன் சகோதரி கூட சட்டை பண்ணலையாம். யார? இயேசுவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறான், இயேசுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி நல்லா சமையல் பண்ணி கொடுக்குறான், அவளை கூட சட்டை பண்ணலையாம். அவள் கவனம் எங்கே இருந்துச்சு? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை ரிசீவ் பண்ணிக்கிறது தான் முழு கவனமும் இருந்துச்சு. அவள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்கும்போது தான் இருதயம் திறக்கப்படும். பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆத்தோரத்தில் தண்ணீர் மூலம் வந்த பெண்களுக்கு பிரசங்கம் பண்ணார். தினந்தோறும் பிரசங்கம் டெய்லி அந்த ஒர்க்கை பண்ணுறாரு, தினந்தோறும் செய்கிறார், வழக்கத்தின்படி செய்கிறார். அப்படி செய்யும்போது அப்போ ஒரே ஒரு பெண் அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை 14-15 வாசிக்கிறோம் பாருங்கள். அது ஒரு 7-8 வசனம் வாசிக்கிறோம். இப்போ நேரம் இல்லை, 2 வசனோடு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். என்ன பண்ணா? அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெண். அவள் எதை விற்கிறவா? தக்காளி வெங்காயம் விற்கிறவ இல்லை, ரத்தாம்பரம் விற்கிறவா. எதை விற்கிறவா? அது பெரிய கார்பெட். அது எதை விற்கிறவா? எம்ஏ ஜேக்கப்ன்ற பாருங்க, அவன் ஒரு பெரிய கார்பெட், விலை உயர்ந்த ஒரு கார்பெட். அது ரத்தாம்பரம் விற்கிறவா. அப்போது ஒரு பெரிய ஒரு வியாபாரம் செய்கிறவ என்ன பண்ணுறான்னா, அவங்களாம் நோக்கங்கள்லாம் வியாபாரத்தின் மேலே தான் இருக்கும். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி பொருட்களை உற்பத்தி பண்ணலாம், எப்படி அதை பணமாக்கலாம், இதுதான் அவங்களுடைய நோக்கங்கள்லாம், கவனங்கள் அது மேலே தான் இருக்கும். ஆனால் ஒரு டெய்லியும் தண்ணீர் மேலே வந்த பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறது அது வழக்கம் மட்டும் செய்கிறாரு. அப்போ அதை யார் கவனித்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போது கேட்கும்போது தான் இருதயம் திறக்கப்படுது. உங்கள் கவனம் சிதையும் போது உங்கள் இருதயம் திறக்கப்படாமல் போகிறது. கவன சிதைவு கேட்கிற விஷயத்திலே கவன சிதைவு உண்டாகும் பொழுது நம்ம இடத்துல போகிறோன்னாக்கா ஒரு நோக்கத்தோடு போயிட்டு வரணும். எப்படி போனோம்? ஒரு வேலைக்கு போகிறோன்னாக்கா இந்த வேலையை செய்யணுன்ற எண்ணத்தில் போகணும். ஏதோ சும்மா வேலைக்கு போகிறோன்னு போகக்கூடாது. அப்போ அந்த வேலை இம்ப்ரூவ்மெண்ட் வராது. இன்றைக்கி போகிற அந்த வேலையை முடிக்க போகிறேன். ஸ்கூலுக்கு போகிறோன்னாக்கா ஏதோ ஒரு கற்றுக்கணுன்ற எண்ணத்தோடு ஸ்கூலுக்கு போகணும். கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஸ்கூலுக்கு, ஏதோ 4 பேர் போகிறாங்க நானும் பேக மாட்டேன்னு ஸ்கூலுக்கு போகிற எண்ணத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவன் படித்து நல்ல நிலைக்கு வரவே மாட்டான். போல் சபைக்கு வரவங்க கர்த்தர் ஆராதிக்கணும், கர்த்தர் வார்த்தையை கேட்க சரியாக காது கொடுத்து கேட்கணுன்ற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சபைக்கு வசந்த காது கொடுத்து கேட்கணும். அப்போ இவ்வளோ பேர் அங்கே தண்ணி மொழில் வர்றாங்க. டெய்லியும் அந்த வசனத்தை போதிக்கிற வேலையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், காதில் கேட்குறாளாம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி முதல்ல கேட்குறா, அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல காதில் கேட்குறா, ரெண்டாவது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போ தான் கவனம் கரெக்டாக வருது. இதன் மேலே அந்த சப்ஜெக்டில் சொல்கிறத காதில் கேட்குறான், ஆனால் அதில் கவனம் செலுத்த முடியல. அதில் கவனம் செலுத்த முடியல. அதில் என்ன ஆசீர்வாதம் அதில் மறைஞ்சிருக்குது, அதில் என்ன தேவன் புதையலை வச்சிருக்கிறாரு அப்படின்றத கவனித்து அதை எடுக்க முடியல. ஆனால் காதல் மட்டும் கேட்டுருக்கிறார். அப்போது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வசனத்தை காதில் கேட்டுக்கொள்கிற அந்த நிலையிலே நீங்கள் வைத்திருக்கும்போது உங்களை கவனிக்கிற அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுதான் இருதயம் திறக்கப்படுவது. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி
கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்துள்ளார். கவனத்தை எப்போ செலுத்த முடியும்னா ஒழுங்காக காது கொடுத்து கேட்குறதுல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணாதான். ஒழுங்காக காது கொடுத்து கேட்குறதுல நீங்கள் உங்களை தக்க வைத்துக் கொள்ளும்போது தான் உங்களை கவனிக்கும்படியான ஒரு ஆற்றலை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியான ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் இருதயம் அங்கே திறக்கப்படுகிறது. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்துள்ளார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கீர்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்புறம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்கிறார். அவள் முதல்ல காது கொடுத்து கேட்டால் விசுவாசம் வருது. ரெண்டாவது காது கொடுத்து கேட்குற நிலையிலே வச்சுக்கும் போது அப்போ தான் வசனமே புரிய ஆரம்பிக்குது. வசனமே கவனிக்கிறோம். அப்போ தான் கவனத்தை ஒழுங்காக செலுத்த முடியும். வசனத்தை எப்போ நீங்கள் கவனத்தை செலுத்த முடியும்னாக்கா நீங்கள் எந்த பக்கத்தோட யாரும் உங்களுக்கு பார்க்கக்கூடாது. வசனம் என்ன அங்கே மரியாதை என்ன பண்ண தெரியுமா? கவனத்தை எதுலேயுமே செலுத்தலை. ஏசுன்னு பாத்தில் உட்கார்ந்தான். ஏசு சொல்கிறது மொத்தம் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான். ஏசு சொன்னார், இவள் தெரிந்து கொண்டாள் நல்ல பங்கை. எது தெரிந்து கொண்டால் நல்ல பங்கை. அவளை விட்டு எடுக்க முடியாத ஒன்று விசுவாசம்தான். எடுக்க முடியாத உங்களுடைய பங்கு ஒன்றுக்குது. என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய பங்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. அது உங்களுடைய விசுவாசம். மூன்றாவது வசனத்தை கவனித்து கேட்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்கிறதான, சரியான விதத்திலே காரியங்களை புரிந்து கொள்ள முடியான விவேகமுள்ள ஒரு புத்தி அங்கே வருகிறது. இது மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தையில் கேட்டு, பேசின வார்த்தையை கேட்டு இவைகள் மட்டும் செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ சொல்லி அந்த வார்த்தையில் கேட்டு அப்படி செஞ்சாக்கா வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் நடக்க ஆரம்பிக்கிறேன். மொத்தம் அப்போ தான் லைஃப் அவனுக்கு புரியுது. அப்போ தான் எதிர்காலமே அவனுக்கு புரியுது. அப்போ தான் அவன் செய்கிற வேலையை அவனுக்கு ஒழுங்காக புரியுது. அப்போ தான் வாழ்க்கையை அவனுக்கு புரியுது. அப்போ தான் கூட இருக்கிறவங்க யாருன்னு புரியுது. அப்போ தான் குடும்பம் அவனுக்கு புரியுது. எப்போ தெரியுமா? ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். இன்னொரு மனுஷன் கேட்டான், ஆனால் தீர்மானங்கள் அவன் இஷ்டத்துக்கு எடுத்துருவான். வெறும் வசந்த கேட்கறது மட்டும் தான் அவன் பண்ணுவானே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரவே மாட்டான். பாருங்க, அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவன் முன் வரவே மாட்டான். வெறும் வசந்த கட்டு போகிறதோட சரி, வருவார், அட்டன்ஸ் போவார், போயினே இருப்பார். அவள் தான் நடை கட்டின்னு போக வேண்டியது தான். வரது உட்காரது வசந்த கேட்குறது அப்படின்னு முடிஞ்சவன் நடை கட்டி போயினே இருக்குது. திரும்ப அடுத்த வாரம் வரது உட்கார வசந்த கேட்குறது முடிஞ்சு நடை கட்டிக்கின்னு போயினே இருக்குது. இப்படியே தான் வாழ்க்கை. நேரம் வீணாக போய்டும். இப்படி போயிடுவான், நேரம் வீணாக போயிடும். அதை கேட்டு அதுபடி செய்கிறவன் தன் வீட்டை கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இதை பார்த்தா பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்த ஒரு தலைவனுக்கு, மோசைக்கு அப்புறம் இருக்கிற தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. 6 லட்சம் புருஷர்கள் அங்கே வெளியே வந்திருக்கிறாங்க. மனைப்பிலாம் கணக்கு போட்டால் 25 லட்சம் பேர் வருவாங்க. அவங்கள வந்து எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னு அதை வந்து சரி பண்ணி நியாயம் சொல்லணும், அவங்கள வசந்த சொல்லி அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும், அவங்கள சோர்வடையாமல் பார்த்துக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற மனுஷனை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன்னு போட்டு நீ அதில் கவனம் செலுத்திட்டு போகிற. நீ கவனத்தை எதில் செலுத்துனா யோசுவா 1:2 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. பிரச்சனை பேசுகிற போகிற வசனம் நான் சொல்லு, அதை பேசு. எதை விட்டு பிரியக்கூடாது? வாயை விட்டு வசனம் பிரியக்கூடாது. வாயை விட்டு எது பிரியக்கூடாது? இது என்ன சொல்லுது அதே நீ சொல்லிவிடு. இதில் எழுதுகிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை. உன்னை பற்றி யார் என்ன சொல்கிறாங்கன்றதை நினச்சிட்டு இருக்காத. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காத. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதே நீ நைட்டும் பகலுமா நினச்சின்னு. நைட்டு பகலுமா அதையே தியானித்து கொண்டிருப்பாயாக, அதையே சிந்தித்து கொண்டிருப்பாயாக. உன்னை பற்றி மற்றவன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி உங்களுக்கே ஃபுல்லாக தெரியாதப்போ அவங்களுக்கு எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சிட போகுது? உங்களை பற்றி உங்களுக்கே ஃபுல்லாக தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிட போதா? அவங்களுக்கு தெரிஞ்சது வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை ஒன்றும் உங்களை பற்றி மற்றோட ஒப்பீனியன் என்ன வேணா இருந்துன்னு போட்டோம். உங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதான் உங்களுக்கு சரியான படமாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. நைட்டும் பகலும் அதையே சிந்தித்து கொண்டிருப்பாயாக, தியானித்து கொண்டிருப்பாயான்னு சொல்லிட்டு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எதை செய்கிறியோ அது சக்ஸஸாக வந்துடும். அப்போது
புத்திமானாயும் நடந்து கொள்வாயாக. என்ன பண்ணுவேன்? புத்திமானாயும் நடந்து கொள்வாயாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கும்போது முதல்ல விசுவாசம் வருது, ரெண்டாவது இருதயம் திறக்கப்படுது, மூன்றாவது நம்ம எல்லாம் காரியங்கள் சரியாய் புரிகிறது, புத்திமானாய் நடந்து கொள்கிறோம். இப்போ வாக்குத்த வசனத்தை வாசனம் முடிப்போம். திரும்ப உபாகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாக்குத்த வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். எப்பொழுது? முன்னாடி இருக்கிற வசனம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கொடுக்குற அவருடைய எல்லா கற்பனையும் செய்வாய். என்னையிலேருந்து ஒரு மனம் திரும்புதல் எதிர்பார்க்குறேன். எந்த மனம் திரும்புதல்? எதோ அந்த மனதில் வசனத்தை கேட்குற விஷயத்தில் மனம் திரும்புதல் எதிர்பார்க்குறேன். ஒழுங்காக உட்காந்து மரியாதை மாதிரி எதிலையும் என்னுடைய கவனத்தை சிதறடிக்காமல் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதில் கவனத்தை செலுத்துவேன். நான் இதை செய்யணும் எதையும் செய்வான். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு வேறு வருஷம் சொல்லுது. அதை சொல்கிறதுக்கு பிரசங்கமார் வாயில் வார்த்தை வச்சு அனுப்புகிறார், போய் சொல்லுன்னு. அவர் அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறார். அவர் கற்றுக்கொள்வது போல கற்றுக்கொள்ளும் இறுதிய பக்குவத்தை அவருக்கு கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். ஆக 8ஆம் வசனம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். அப்படி செஞ்சுன்னா அப்பொழுது, இப்போ வாக்குத்த வசனம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். கண்களை விட்டு நாம் செவிப்போம்.